love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு சாப்டர் 64 நம்ம என்டையர் நம்பையில். அந்த 64ல் நீங்கள் பார்க்க போகிற சாப்டர் வந்து 23. இதுக்கு பேர் லொஜிஸ்டிக். இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேமிலியில் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன், இந்த கவுஸு, பெல் கர்வு, அந்த ஹை அச்சீவரு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், லோ அச்சீவரு, பைனாமியல், டிஸ்க்ரீட்டு. அதே பைனாமியல் வந்து நிறைய டேட்டா இருந்தால் நார்மல் ஆக்கலாம். பாய்சான், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. யூனிஃபார்ம், ஈக்குவல் சான்சஸ், வெரி ஃபேரு, ஃப்ளிப்பிங் ஆஃப் அ காயினு. எல்லாத்துலேயுமே வந்து ரேண்டம் டாட் நார்மல், ரேண்டம் டாட் பைனாமியல், ரேண்டம் டாட் பாய்சான், ரேண்டம் டாட் யூனியன், அப்படின்னா அது ரேண்டம் டாட் லொஜிஸ்டிக்காக இருக்கும். கரெக்டாக? நார்மல் வந்து 3 பேராமீட்டர், எல்லாமே 3 பேராமீட்டர், பாய்சன் மட்டும் தான் 2 பேராமீட்டர். இப்போ இந்த லொஜிஸ்டிக்கும் வந்து 3 பேராமீட்டர். இந்த லொஜிஸ்டிக்னால் என்னங்க? லொஜிஸ்டிக்னால் வந்து ஒரு லாஜிஸ்டிக்ஸ் எப்படா இருக்குது, எப்படா மூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இது யூஸ்வலாக வந்து பாப்புலேஷன் க்ரோத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே மெயினாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, எக்ஸ்டென்சிவ்லி இன்றைக்கி டே அண்ட் ஏஜில் இருக்குது பார்த்தீங்களா, மெஷின் லேர்னிங் இருக்குது பார்த்தீங்களா. மெஷின் லேர்னிங்கு, லொஜிஸ்டிக் ரிக்ரெஷனு, நியூரல் நெட்வொர்க்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி தேவையான பயங்கர கூலான ஸ்டப்ஸன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இது வந்து எப்படின்னா 3 பேராமீட்டர் இருக்குது. நம்ம நார்மல் மாதிரியே எல்ஓசி மீன் இருக்குது, 0ல் ஸ்டார்ட் பண்ணுறது. மேக்ஸிமம் வந்து 1, 0 to 1 தான், -∞ +∞ கிடையாது. எல்ஓசி இருக்குது, ஸ்கேல் இருக்குது, சைஸ் இருக்குது. சைஸ் வந்து சைஸ் ஆஃப் த ஷேப் ஆஃப் த ரிட்டன் அரே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லொஜிஸ்டிக் வந்து இருக்குது பார்த்தீங்களா, நான் எப்போவுமே சொல்லுவேன் இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன் நான். நீங்கள் மனப்பாடம் பண்ணிங்கன்னா கூட தப்பு கிடையாது. ஸோ இங்கே இருக்குது, நம்ம வந்து இது வந்து 1பா, இதோட சைஸ் வந்து 1பா, ஸ்கேல் வந்து 2, இது வந்து 2,3 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த மாதிரி கொடுக்குறது. சரியா? இது வந்து லொஜிஸ்டிக்கோட இது. இப்போது ஒரு விஷுவலைசேஷன் பார்க்குறேன்னா, இந்த விஷுவலைசேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குங்க. நான் இப்படி போடுறேன். இந்த ஃபஸ்ட்டு 3 ரேண்டம்னு, இந்த மேட் பிளாட் லிப்பு, சிபானு. இந்த ரேண்டம் டாட் லொஜிஸ்டிக் வந்து ஓகே, ஹிஸ்டோகிராம் வந்து ஃபால்ஸ், இந்த பிளாட் டாட் ஷோ போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா இங்கே பாருங்கள், அப்படியே அந்த இன்வெர்டட் பெல் ஷேப் கர்வ் மாதிரி தான் இருக்குது. இப்போது ஒரு கேள்வி வரும் உங்களுக்கு, டேய் இதுதான் நார்மல்லே இருக்கே, அப்போ ஏன்னா லொஜிஸ்டிக்காக போட்டேன், இங்கே என்னென்னா எனக்கு பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். உங்கள் கேள்வி கரெக்டான கேள்வி தாங்க. அதாவது ஒரு நார்மலுக்கும் லொஜிஸ்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், சைஸு படி எல்லாமே சேமு, ஆனால் லொஜிஸ்டிக் வந்து உங்களுக்கு இன்னும் நிறைய சான்சஸ் கொடுக்கும். அதாவது பாசிபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஈவன் இந்த ஃபாதர் அவே ஃப்ரம் த மீன். அதாவது லைஃப்பில் இப்போ இந்த ஆட்கள்லாம் வந்துட்டு சுத்தம்டா, இவங்களாம் தேரவே மாட்டான்டா, 0டா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் பார்த்தீங்களா. இவங்கெல்லாம் ரைசிங் ஃப்ரம் த ஃபீனிக்ஸ் மாதிரி இப்படி ரைஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், அது லொஜிஸ்டிக் மட்டும் தான் அந்த சான்ஸ் கொடுக்கும். இது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கெல்லாம் பாருங்கள், இந்த ஏரியா அண்டர் கர்வ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கெல்லாம் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் லொஜிஸ்டிக் மட்டும் தான் கொடுக்கும், நார்மல் வந்து கொடுக்காது. சரியா? அதுதான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஃபார் ஹையர் வேல்யூ ஆஃப் ஸ்கேல் வந்து இந்த நார்மல் லொஜிஸ்டிக் டிஸ்ட்ரிபியூஷன் நியர் ஐடென்டிக்கல் அப்பார்ட் ஃப்ரம் த பீக். இப்போது நம்ம வந்து ஒரு லொஜிஸ்டிக்கும் ஒரு இது நம்ம போட்டு பார்த்துடலாம், ஒரு விஷுவலைசேஷன் போட்டு பார்த்துடலாம். அந்த விஷுவலைசேஷன் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே இருக்குது இந்த இம்போர்ட் இந்த மேட்லப் சி, இது இங்கே நார்மல் பண்ணுறேன், இங்கே ஹிஸ்டோகிராம் ஃபால்ஸு, இங்கே ஸ்கேலு, இங்கே வந்து லொஜிஸ்டிக் பண்ணுறேன், ஹிஸ்டோகிராம் ஃபால்ஸு லொஜிஸ்டிக். இப்போ பிளாட் டோர் ஷோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ளூ தாங்க நார்மல், இது இங்கேயோ கட் ஆகிடுச்சு. இது வந்து அந்த அடுத்த ஆளுக்கு வேல்யூ கொடுக்குது, அதே இவன் வந்து கொடுக்குறான் பாருங்கள். இங்கே ஒரு இவனுக்கும் ஒரு இது இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கும் ஒரு இது இருக்குது, இவனும் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கெல்லாம் காமிக்குது பார்த்தீங்களா, இங்கே வரைக்கும் போகுது பார்த்தீங்களா. இதான் லொஜிஸ்டிக்கு. இதனால தான் நார்மலோட வித்தியாசமாக இருக்குது. அதனால தான் லொஜிஸ்டிக் வந்து இன்னும் கொஞ்சம் இது இன்னும் நிறைய வேரியபிள்ஸை எடுத்துக்கும். எடுத்தேன் கவுத்தேன்னு சொல்லிட்டு கிடையாது. இது வந்து அது பெல் ஷேப்பாக இருந்தால் கூட இதுதான் வித்தியாசம். ப்ளூ வந்து நார்மல், இது வந்து லொஜிஸ்டிக்கு. மிச்சப்படி எல்லாமே சேம் தான், 3 பேராமீட்டரு, நார்மல் டாட், இது மிச்சப்படி எல்லாமே சேம் தான். ஓகே, இதுதான் லொஜிஸ்டிக்கு, இதுதான் இந்த வித்தியாசம். இந்த லெக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு சொல்ல நம்புகிறேன், புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புகிறேன். உங்களுக்கு எதாவது கேள்வின்னா தாராளமாக கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னும் என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடைபெறுவோம். நன்றி, வணக்கம்.